ஹாய் கைஸ், நியூ பாம்பன் பிரிட்ஜ் திறக்க போகிறாங்க. அப்புறம் திருப்பதி டு ராமேஸ்வரம், கன்னியாகுமரி டு மண்டபம் எக்ஸ்பிரஸ் வந்து இன்னையிலேருந்து ராமேஸ்வரம் பிட் லைனில் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறாங்க. இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த டவுட் இருந்திருக்கும், இந்த பாம்பன் பிரிட்ஜை எப்போ தான் திறப்பாங்க, அப்புறம் அதில் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதை வந்து கிளியர் பண்ணி எல்லா ஒர்க்ஸுமே முடிஞ்சிருச்சு. எகைன் சிஆர்எஸ்ஐ இன்ஸ்பெக்ஷனும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஏன் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்காங்க, அதை எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே டவுட் இருந்திருக்கும். இன்றைக்கி தான் அதோட லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. அது என்னென்னா, February 11 பிரதமர் நரேந்திர மோடி வந்து ராமேஸ்வரத்துக்கு வருகை புரிந்து இந்த புதிய பாம்பன் பிரிட்ஜை வந்து திறந்து வைக்க போகிறாராம். இன்னையிலேருந்து தான் திருப்பதி டு ராமேஸ்வரம், கன்னியாகுமரி டு மண்டபம் வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போகுது. இன்னையிலேருந்து இந்த 2 ட்ரெயின்ஸோட மெயின்டெனன்ஸை வந்து மதுரை ஜங்ஷன்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே இன்னொரு டவுட் இருக்கும், பாம்பன் பிரிட்ஜை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம டெல்டா கிங் திரும்ப வருமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதாவது தாம்பரம் டு ராமநாதபுரம், ராமநாதபுரம் டு தாம்பரம் ஈஸியாக லைன் ரன் ஆகும் இல்லையா, அந்த ட்ரெயின் பாம்பன் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணாலும் Februaryயில் திரும்ப வராது, மார்ச்சில் தான் வந்து வரப்போகுது. ஏன்னா அந்த ட்ரெயினோட கோச்சஸ் வந்து உத்தரப்பிரதேசில் பிரயாக்ராஜில் வந்து கும்பமேளாவுக்காக போயிருக்குது. அதனால் இப்போதைக்கு தாம்பரம் டு ராமநாதபுரம், ராமநாதபுரம் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ் வந்து இப்போதைக்கு ரன் ஆகாது. கேன்சல் பண்ணது தான். மார்ச் மாதம் வந்து இதோட கோச்சஸ் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் இதை ராமேஸ்வரம் வரைக்கும் ரன் பண்ண போகிறாங்க. அதுவும் டெய்லியுமே ரன் பண்ண போகிறாங்க. இந்த ட்ரெயின் நமக்கு கிடைச்ச ஒரு சூப்பரான ட்ரெயின்னே சொல்லலாம். இது வரைக்கும் ஈசிஆர் லைனில் ஒரு டெய்லி ட்ரெயின் கூட கிடையாது, ரொம்ப டிமேண்டாக தான் போயிட்டுருக்கு. இப்போ தான் மார்ச் மந்த் ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு அந்த டெல்டா கிங் திரும்ப வரப்போகுது. இதுதான் ஈசிஆர் லைனோட ஃபஸ்ட்டு டெய்லி ட்ரெயினாக வந்து வரப்போகுது. இது எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான விஷயந்தான். நம்ம ஈஸ்ட் டெல்டா கிங்கையுமே ராமேஸ்வரம் பிட் லைனில் தான் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதோட ஃபுல் அப்டேட் தெரிஞ்சால் அப்புறம் சொல்கிறேன் கைஸ். இப்போ எந்தெந்த ட்ரெயின்லாம் ராமநாதபுரம் வரைக்கும் ஆப்ரேட் ஆகிட்ருக்கோ அது எல்லாமே இப்போ ராமேஸ்வரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அப்புறம் நம்மளோட சேந்திராபாத் டு ராமநாதபுரம், ராமநாதபுரம் டு சேந்திராபாத்தும் வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நல்லா போகுதுன்னு நினைக்கிறேன். மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை பெர்மனன்ட் ட்ரெயினாக மாற்றினாலும் மாற்றுவாங்க. இந்த ட்ரெயினுமே திருவாரூர் காரைக்குடி லைனில் தான் ரன் ஆகக்கூடிய ட்ரெயின். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.